என்ற தலைப்பில் நான் களிமண் உருவங்கள் செய்ய போகிறேன். இப்போ நான் என்னென்ன உருவங்கள் செய்ய போகிறேன்னா, மரம், மயில், பட்டாம்பூச்சி, புலி, புழு, மண்புழு, மயில், மயில் வந்து நான் செய்கிற விவசாயத்துக்கு நல்ல உதவியாக இருக்குது. என்னன்னா அது பயிரெல்லாம் சாப்பிட்ற கெட்ட புழு, வண்டு பூச்சி, வெட்டிக்கிளி இதெல்லாம் தேடி தேடி சாப்பிடுது. அது நம்ம 100 மூட்டை விளைய வைக்கிற நெல்லில் அது ஒரு டப்பா அரைச்சி திங்காது. ஏன்னா அதோட கம்மியாக தான் திங்கும். அப்புறம் மாடு வந்து நம்ம விவசாயத்துக்கு நல்ல உதவியாக இருக்காது. அதுவும் உழுவுறதுக்கும் நல்லா இருக்குது. அதே மாதிரி மாட்டு வண்டிக்கும் மாட்டு வண்டியும் ஓட்டுறதுக்கு அது பயன்படுது. அது டிராக்டர்லாம் வச்சு நம்ம உழுவுறது. அது இப்போ வெறும் புகையாக வந்து நம்மளுக்கு தும்மல் வர காய்ச்சலாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் மாடை வச்சு நம்ம உழுவுறது நல்லது. அப்புறம் மரம் வந்து நம்மளுக்கு நல்ல காற்றையும் கொடுக்குது, நல்ல குளிர்ச்சியான காற்றையும் கொடுக்குது, நல்ல நிழலையும் கொடுக்குது. அதில் காய்க்கிற பழங்கள்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. நன்றி. அடுத்ததாக புழு செஞ்சுருக்கேன், மண்புழு செஞ்சுருக்கேன், கேரட் செஞ்சுருக்கேன், ஆரஞ்சு செஞ்சுருக்கேன், பாம்பு செஞ்சுருக்கேன், தட்டான் செஞ்சுருக்கேன். புழு வந்து நல்ல மண் கொடுக்குது. அதே மாதிரி விவசாயத்துக்கு நல்ல உதவியாக இருக்குது. விவசாயியோட நெருங்கிய நண்பன் மண்புழு தான். அது பயிருக்கு நல்ல உரமாக இருக்குது. பயிருக்கு நல்ல உரமாக இருக்குது. கேரட் வந்து நம்மளுக்கு விட்டமின் ஏ சத்து இருக்குது. அது நமக்கு அதுவும் ரத்தத்தை கொடுக்கும். அது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். அடுத்து பாம்பு வந்து விவசாயம் செய்கிற நெல் இதெல்லாம் எலி சாப்பிடுதா, எலியெல்லாம் சாப்பிடுது. அது ஞாபகம்லாம் வைக்கும். ஆரஞ்சு வந்து நல்ல சுவையாகவும் இருக்கும். அதில் வந்து விட்டமின் சி இருக்குது. அது நமக்கு